20 20 வருடங்கள் கல்வி பணிங்கிறது 2005லேருந்து 2023 வரைக்கும் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அது பெரும்பாலும் எல்லா குடும்பத்துலேயும் ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம உண்டு நம்ம மட்டும் வாழ்ந்த போகிறோன்னு எது தேவையில்லாம ஊர் வேலை சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி ஊர் வேலை எடுத்து போட்டு செஞ்சதால் சந்தித்த பெரிய எதிர்ப்பு வந்து பக்கவாதம் வந்தது. துறைகளை இப்போ விட்டுட்டு கற்றுட்டு புடி போயிட்டாங்க. நான் இப்போ மேக்ஸிமம் வேலை குறைச்சிட்டேன். என்னாச்சு, இந்த பக்கவாதம் வந்தப்போ நான் செத்து போய்த்துவிடும். சில கடமைகள்லாம் இருந்தது, முடிச்சிட்டேன். அடுத்த கட்ட சிகிச்சைக்கு வந்து வீட்டை தயாராக இல்லை. மாற்று சிகிச்சை ஃபிசியோதெரப்பியில் யாருக்கும் இன்ட்ரெஸ்டாக கிடையாது. என்ன சொல்லிட்டாங்க, ஃபிசியோதெரப்பிலாம் வேணாம், அப்படியே வீட்டுக்கு காலத்தை போட்டு அப்படின்ட்டாங்க. இல்லை வீட்டுக்குள்ளே தான் இருக்கட்டும், வீட்டை விட்டு வெளியே போக வேணாம் தான் சொல்லியிருந்தாங்க. 2023 தான் சொன்னாங்க வெளியே போனால் வீட்டுக்குள்ளே இருக்குதான் சொன்னாங்க. 2024 திரும்ப கொஞ்சம் ஃபிசியோதெரப்பி பண்ண ஆரம்பித்து கொஞ்சம் வாக்கிங்லாம் போக ஆரம்பித்தேன். கொஞ்சம் ஆக்டிவாக வந்துட்டேன். ஓரளவு நடந்து போய்கிட்டு அப்படியே வாக்கிங்லாம் போயிட்டு இருந்தேன். இது திரும்ப 25ல் அதே மாதிரி அதிகமாக இப்போ ஊரில் சுற்றலாம் கூட வீட்டுக்குள்ளே வாக்கிங் இருக்கிறது, வாக்கிங் போகிறது இப்படி இப்போ சமாளிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அது இயற்கை என்னென்னா அதுதான் லிமிட், அதுக்கு மேலே போக முடியாது. அது மாற்று வழி இல்லைன்னு நினைக்கிறப்போ நான் ஒரு மாற்று வழியை தேடி கண்டுபிடிச்சேன், முயற்சி பண்ணேன். ஆனால் அது ஒரு வருஷக்கட்டத்தில் பண்ண முடியாது இல்லையா. 1 வருஷம் 2 வருஷம் 24 25 முடிஞ்சு போச்சு. திருப்பி என்னால் செயல்பட முடியல, நடக்க முடியல. இதுக்கு பிறகு வேறு எந்த வழியே கிடையாது. இதுக்கு பிறகு திரும்ப முயற்சிலாம் பண்ண முடியாது. இதுதான் நிலைமை. இப்போ எனக்கு தெரியுது, எந்த நேரமும் நான் வந்து படுக்கிற விழலாம். இதுக்கு நான் தயாராகிட்டுருக்கேன். அது எங்கள் வீட்டில் இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்படி இருக்குது தான் சொல்கிறாங்க. இப்படி இருக்க முடியாதுங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால் மாற்று வருது, போக முடியல, வேறு வழி செய்ய முடியல, இப்படியே ஓடிட்டுருக்கு. சீக்கிரம் கதை முடியணும், யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் டக்குன்னு முடிச்சிடும் பார்க்குறேன். எங்கே நடக்க போகுது தெரியல. எனக்கு நல்லா தெரியும் நடக்க முடியாது, தொடர்ந்து இயங்க முடியல. இதுதான் முடிவு நோக்கி நான் போயிட்டுருக்கேன். ஒத்துப்பாங்க நினைக்கிறேன், ஒத்துக்க மாட்டாங்க. அது வரைக்கும் நான் எடுத்து பார்க்கணும். பார்ப்போம்.